மாவட்டத்தில் உள்ள காருண்ய நகர் அடுத்த சத்வா அவென்யூவில் வழக்கறிஞர் ஜெயக்குமார் என்பவரது வீட்டில் ஒற்றை காட்டு யானை ஒன்று பின் கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளது. பின்னர் ஒற்றை காட்டு யானை மெயின் கேட் வழியாக வெளியே செல்லும் போது வீட்டின் முன்பு இருந்த விநாயகர் சிலையை தொட்டு வணங்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயை நேரில் பார்க்க கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் கையில் விஜயின் புகைப்பட பதாகையும் கழுத்தில் விஜயின் புகைப்படத்தையும் மாட்டிக்கொண்டு நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ளார். தேனியில் நிலத்தகராறில் தவசி என்பவரை அடித்து கொலை செய்த கணேசன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 5000 ரூபாய் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலை ஓரத்தில் 31 கோடி ரூபாய் செலவில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையோர கடைகளை அகற்றுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் சாலையோரத்தில் கடை வைத்திருந்த பூ வியாபாரிகள் தங்களுக்கு விற்பனை செய்ய இடம் கேட்டு உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். போலீஸ்காரர் எங்களை கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்றீங்கன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. அதனால நாங்கள் டிஎச் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இடம் வேணும், உதவி கொடுங்க, எங்களை வியாபாரம் பண்ண விடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அவங்க விசாரணைக்கு வரேன்னு நாளைக்கு விசாரிச்சு ஏதாவது சொல்கிறோம்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முடிவு தெரியும். மதுரை அருகே உள்ள கூடல் நகர் ரயில் நிலையத்தில் இன்று ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக மதுரை திண்டுக்கல் வழியாக இயக்கப்பட வேண்டிய 9 ரயில்கள் விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக இயக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சமுசிக்காபுரம் ஊராட்சியை ராஜபாளையம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள், சர்வ கட்சியினர், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் என எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் சமுசிக்காபுரம் பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமுசிக்காபுரம் ஊராட்சியை ராஜபாளையம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 10ஆம் தேதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அனைத்து கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. திருப்பூர் அருகே அதிகாரிகளுடன் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டாவுக்கான உரிய இடத்தில் குடியமர்த்த வேண்டும் என 250க்கும் மேற்பட்ட மக்கள் காங்கேயம் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். மேலும் செய்தியாளர்களிடம் 250 பட்டின மக்களுக்கும் பட்டா வழங்கிய இடத்தில் அடிப்படை வசதிகளுடன் குடியமர்த்தி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என காங்கேயம் வட்டாட்சியரிடம் மனு அளித்ததாக பேட்டியளித்துள்ளனர். மேலும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திலே வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை, ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்பினுடைய நிர்வாகிகளோடு மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். வட்டாட்சியர் விசாரித்து போர்க்கால அடிப்படையில் செய்து தருவதாக கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வேகுப்பட்டி சாலையில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான உயர் ரக இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சாலையோரம் எரிந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது தண்ணீரை அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் போலீசார் நடத்திய அதிரடி வாகன சோதனையில் புதுச்சேரியில் இருந்து கோயம்புத்தூருக்கு மினி லாரியில் கடத்தி செல்லப்பட்ட 50 பெட்டிகள் கொண்ட 2400 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஏழுமலை என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு தனக்கு சேர வேண்டிய சொத்தை உறவினர்கள் பத்திரப்பதிவு செய்ததாகவும் அதற்கான வில்லங்கச் சான்று கேட்டு பட்டா கத்தியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்குபெறும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க 50,000 லட்டு தயார் செய்யும் பணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 1500 கிலோ கடலை மாவு, 1500 கிலோ சர்க்கரை, 500 கிலோ நெய், 500 கிலோ கடலை எண்ணெய், 500 கிலோ முந்திரி, ஏலக்காய், திராட்சை ஆகியவற்றை கொண்டு
50,000 லட்டு தயாரிக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் எழுந்துள்ள பொன் வரதராஜ பெருமாள் கோவிலிலே வருகின்ற 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திருப்பவிழா வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நடைபெற உள்ளது. அந்த சமயத்தில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ராசிபுரம் ஜனக்கல்யாண் சார்பாக கடந்த 34 ஆண்டுகளாக லட்டு பிரசாதம் வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டும் சுமார் 50,000 லட்டுகள் பிரசாதம் வழங்க தயார் செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 1000 கிலோ கடலை மாவு, 2000 கிலோ சர்க்கரை, 1000 கிலோ எண்ணெய் மற்றும் வாசனை பொருட்கள் முந்திரி, திராட்சை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களுடன் பெருமாளை தரிசித்து அருள் பெற வேண்டி ராசிபுரம் ஜனக்கல்யாண் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி. சுப்புலாபுரத்தில் செயல்பட்டு வரும் விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 9வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நாளொன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதற்காக தமிழக அரசு தற்பொழுது ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஆசாரிப்பள்ளம் நியாய விலைக் கடையில் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 34,000 ஹெக்டேருக்கு அதிகமாக நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாமரங்களில் பூக்கள் பூத்து வரும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழை, பனிப்பொழிவு மற்றும் த்ரிபஸ் எனப்படும் பூச்சி தாக்குதலால் மாமரங்களில் பூத்துக் குலுங்கும் மாம்பூக்கள் மற்றும் இலைகள் கருகியும் சுருங்கியும் வருகின்றன. இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதிகளில் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மா விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் தேர்தல் 12 ஆண்டுகளுக்கு பின்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக 9 இடங்களில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை அருகே உள்ள முனியசாமி கோவில் தெருவில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் அடுத்த எர்ணாவூர் மற்றும் அம்பேத்கர் நகர், மாணிக்கம் நகர், திருநகர் ஆகிய 5வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் மாமன்ற உறுப்பினர் KP சொக்கலிங்கம் மற்றும் கிராம தலைவர்களுடன் இணைந்து 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. கடலூர் அருகே உள்ள சான்றோர் பாளையம் பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்த சங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 1ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் கொலை குற்றவாளிகளை தேடி வந்தனர். வழக்கில் சம்பந்தப்பட்ட சதீஷ், அன்பு ஆகிய 2 குற்றவாளிகளை கைது செய்தும் கொலைக்கு பயன்படுத்திய தடயங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு, அமுதம் மற்றும் மகளிர் ஆகியவற்றின் கீழ் செயல்படும் 699 நியாய விலைக் கடைகளில் உள்ள 4,51,047 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் 363 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் என மொத்தம் 4,51,410 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வேலூர் கற்பகம் நியாய விலைக் கடையில் துவக்கி வைத்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகமும் சாதிப்போர் தமிழ் சங்கமும் இணைந்து 2 நாட்கள் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழாவை நடத்தியது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 2500க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு 80 வகையான நாட்டுப்புற கலைகளை செய்து கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கலை திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.